இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் திருப்பு முனை இந்த தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய கடினமான நேரங்களில் நம்முடைய திருப்பு முனையை பெறுவது எப்படி, அந்த டேர்னிங் பாயிண்ட் எப்படி பெறணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோட் ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவிலிருந்து சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். கடினமான சூழ்நிலை அல்லது சோதனையான நேரத்தில் சில நேரம் நமக்கு வெளியில் வர முடியாமல் இருக்கிற மாதிரி தோணும். இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி கிடைக்காதா, ஒரு திருப்பு முனை கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏங்க ஆரம்பிப்போம். உங்களுக்காக பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய பலம், பலவீனம், நம்முடைய பிரச்சனை என்ன, நமக்கு எந்த அளவுக்கு தாங்கி கொள்ளக்கூடிய திராணி இருக்குது, இது எல்லாமே தேவனுக்கு தெரியும். அதற்கு ஏற்ற மாதிரி அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழியையும் தேவன் நமக்கு உண்டு பண்ணி தராரு. ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் தேவன் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை வளரணும், உங்களுடைய திறமை அதிகரிக்கணும். அது மட்டும் இல்லை, ஆண்டவரை பற்றி நீங்கள் இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு அனுமதிக்கிறாரு. ஆனாலும் அந்த கஷ்டமான நேரத்திலையும் தேவன் உங்களை என்றைக்குமே விட்டு விடுவதும் கிடையாது, கைவிடுவதும் கிடையாது. அப்படிப்பட்ட விட்டு விடாத, கைவிடாத தேவனை குறித்த ஒரு ஆராதனை பாடலை இப்போது பார்க்கலாம். Prostrate fall, let angels prostrate fall, bring forth the royal diadem and crown him, crown him, crown him, crown him, crown him, crown him, crown him and crown him Lord of all. Crown him.
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதிரி நம்ம ஆராதனை பாடல்கள் பாடும்போதும் சரி, பைபிள் வாசிக்கும் போதும் சரி, தேவன் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான நேரத்தை மாற்றி தருகிறார். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, திருப்பு முனையையும் தருகிறார். இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். அங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள், மெசேஜஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம மறுபடியும் ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய கஷ்டமான நேரத்தில் நம்ம எப்படி திருப்பு முனையை பெறலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். தேவன் தரக்கூடிய அந்த திருப்பு முனை நம்மளை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகும். அப்படி உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் போன பிறகு தேவன் என்னை எப்படி உயர்த்திருக்காரு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு 23ஆம் சங்கீதம் ஞாபகத்துக்கு வருது. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிற வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான நிலையில் இருந்தாலும் தேவன் உங்கள் கூட தான் இருக்காரு. அதுதான் இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க நீங்கள் ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், யாராவது என்னை மாதிரி கஷ்டப்படுறாங்களா, இவங்க எப்படி இதை ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு கூட நீங்கள் விரும்பலாம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க போகிறோம். திமுத்தி நிரோஷிகா அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய கஷ்டமான நேரத்தில் இவங்களுக்கு எப்படி உதவி கிடைச்சிது, எப்படி அதை ஜெயிச்சாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து தைக்கிற திறமை இருந்துச்சு. அதனால என்னோட திறமைய மெருகூட்டணுன்றதுக்காக ஒரு கோர்ஸுக்கு போனேன். 1997 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ எனக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அப்போ அதனால என்னோட இந்த சின்ன திறமைய பிஸ்னஸாக மாற்றிட்டேன். தலகான உரை தைக்கிறது, பெட்ஷீட் தைக்கிறது அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் என்னோட பொருளையும் விற்க ஆரம்பிச்சேன். என்னோட கணவர் ரொம்ப தூரமா இருந்தப்போ அவரோட வேலையை ஊர்ல பார்த்துட்டு இருந்தாரு. அவங்களோட வேலை காரணமா குடும்பத்தை விட்டு அவங்க தூரமா இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதனால அவங்க தன்னோட வேலையை விட்டுட்டு என்னோட பிசினஸ்ல எனக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க முடிவு செஞ்சாங்க. 1999 எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவரோட கிருபையால பிறந்துச்சு. நான் என்னோட பிசினஸை விரிவாக்கிறதுக்காக முதல்ல சில வருஷங்கள் தேவனோட கிருபையால நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 2003ஆவது வருஷத்தில் ஒரு கடினமான நேரத்தை நான் தாண்டி வரதான ஒரு சூழ்நிலை வந்தது. என்னோட வீடு அப்போது கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டாங்க. என்னோட மகனோட படிப்பு செலவுக்காக பணம் செலவு பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட அப்போது கையில் பணம் இல்லாத நேரம் அது. அதனால அந்த நேரம் எனக்கு ரொம்பவே கடினமா இருந்துச்சு. நாங்க தேவனுக்காக தான் முதல் இடத்த தந்தோம். நாங்க கடினமான சூழ்நிலையை கடந்துட்டு இருந்தாலும் நாங்க அந்த கடினமான சூழ்நிலையிலையும் எங்களோட வருமானத்துல 10% தேவனுக்கு தரதா நாங்க முடிவு செஞ்சோம். அதுக்கு பதிலா ஏதாவது நமக்கு தேவன் செய்வாருன்ற எண்ணம்லாம் இல்லாம நாங்க இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷத்தோட செஞ்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறப்போ எங்களுக்கு மன ரீதியான ஒரு நிம்மதி கிடைச்சது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த விஷயத்த நாங்க தேவனுக்காக செய்யறப்போ மன திருப்தி இருந்தது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் எங்களுக்கு நிறைய உத்வேகம் தந்துச்சு.
இங்க இப்படி எழுதியிருக்கு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நாங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். 2005 தேவன் எனக்கு ஒரு பெண் குழந்தையை தந்து ஆசிர்வதிச்சார். நான் என்னோட குழந்தைக்காக ட்ரெஸ் தச்சிட்டு இருந்தப்போ எனக்கு குழந்தைங்களுக்கு ஏன் நம்ம ட்ரெஸ் தைக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அந்த வேலையை நான் தொடங்க ஆரம்பிச்சேன். இதுக்காக நான் நிறைய கிராமங்களுக்கு போக ஆரம்பிச்சேன். இது மூலமா என் பிசினஸ்ல ஒரு திருப்பு முனை வந்துச்சு. என்னோட முழு குடும்பமும் என்னோட பிசினஸ்ல ஈடுபட்டு இருந்தாங்க. என்னோட கணவர், என்னோட பையன், என்னோட பொண்ணு, இதை நாங்க ஒரு குடும்ப தொழிலாவே செஞ்சிட்டு இருக்கோம். நாங்க புதுசா வேலைக்கு ஆட்கள் எல்லாம் வச்சோம். எங்களோட பிசினஸ் நல்லா விரிவாக்கணும். வாடிக்கையாளர் நாங்க தைக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கி அதை அவங்க கடையில விற்கிறாங்க. அவங்க ஆன்லைன்ல கூட இதை விற்கிறாங்க. என்னோட இந்த வேலை ஸ்ரீலங்கால நிறைய இடங்கள்ல இந்த வேலை பரவி இருந்துச்சு. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு நான் முதல் இடத்தை தர்றேன். மேலும் என்னோட குடும்பத்தையும் இப்படி செய்யறதுக்கு ஊக்கப்படுத்தியிருக்கேன். ஒரு குடும்பமா நாங்க பல வருஷங்களா தேவனோட உண்மைக்காகவும் எங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவும் நாங்க தேவனுக்கு நன்றி சொல்றோம். எங்க வாழ்க்கையில நம்பிக்கைக்கான எந்த வழியுமே இல்லாத நேரமே, யாருமே ஆதரவா இல்லாதப்போ தேவன் தான் எங்களுக்கு உதவி செஞ்சு ஆதரவா இருந்தார்னு எங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்த நாங்க புரிஞ்சுக்கிறோம். தேவனுக்கே புகழ் உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்னோட பிசினஸ நான் செஞ்சிட்டு இருக்கேன். மேலும் என்னோட குடும்பமும் இதனால எனக்கு ஆதரவா இருக்காங்க. என் பிள்ளைங்கள், என் கணவர் எல்லாருமே நாங்க எப்பவுமே தேவனுக்காக நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம். எங்க குடும்பமா சேர்ந்து எப்பவுமே தேவனை நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் எங்களோட இந்த மாதிரி தொழில்ல நாங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டே இருந்தோம். டிசைன்ஸ் எல்லாம் புதுசு புதுசா நாங்க தச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வேலை எங்க குடும்பத்தையும் சரி எனக்கும் சரி ரொம்ப சந்தோஷத்தையும் நிம்மதியும் தந்துச்சு. இது எல்லாத்துக்குமே தேவன் தான் காரணம். தேவனுக்கு நன்றி. நன்றி நிரோஷிகா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. ஒரு உத்வேகம் தரக்கூடிய சாட்சியா அது இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலுமே சரி, ஒரு கஷ்டமான நிலையில் நம்ம இருக்கும்போது தேவன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து தருகிறார். இதை தான் நம்ம அவங்களுடைய சாட்சியின் மூலமாக பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் அந்த திருப்பு முனையை பெற முடியும். இப்படி தான் 2 நாடுகளுக்குள்ள போர் நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாடு நல்ல பலமான நாடு, இன்னொரு நாடு கொஞ்சம் பலவீனமான நாடு. எல்லாரும் நினைச்சாங்க அந்த பலவீனமான நாடு தோத்து போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த முன் வரிசையில் இருந்த போர் வீரர்கள் எல்லாருமே ரொம்ப தீவிரமாக போர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க தலைமை அலுவலகத்திலேருந்து ஒரு செய்தி வந்தது. என்ன அப்படின்னா, நீங்கள் போர் செய்கிறத விடாதீங்க, தொடர்ந்து போர் செஞ்சுட்டே இருங்க, உங்களுக்காக கூடுதல் படைகளை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்களுக்கு வந்தது. அவங்க விடாமுயற்சியாக பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க. அந்த வெற்றியை அவங்க அடைஞ்சாங்க. 2வது உலக போரை நடத்தின வின்ஸ்டன் சர்ச்சில் கூட போரை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு முக்கியமான 3 வார்த்தைகளை சொல்கிறாரு. நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அந்த 3 வார்த்தைகளை சொல்கிறாரு. இதே போதனை நமக்கு பைபிள்லையுமே கிடைக்கிது. நம்ம பைபிளில் ஒருத்தரை பார்க்குறோம், தானியேல். அவரும் அவருடைய கஷ்டமான நேரத்தில் திருப்பு முனைக்காக காத்திருந்தார். உங்களுக்காக பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவில் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். தானியேல் திருப்பு முனைக்காக தொடர்ந்து ஜெபம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு வெளிப்பாட்டிற்காக அவர் தொடர்ந்து ஜெபம் செய்கிறாரு. அந்த நேரத்தில் தேவன் கிட்ட கேட்குறாரு, பணிவாக கேட்குறாரு. கேப்ரியல் தூதன்ட்ட தேவன் தானியேலை பலப்படுத்துறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடத்துல பெர்சிய நாட்டுடைய அதிபதியான பிசாசு அந்த கேப்ரியல் தூதன் கூட போர் செய்கிறாரு. அப்போ கேப்ரியல் தூதனை பலப்படுத்துறதுக்காக இன்னொரு தூதன் மிகாவேல் அவங்க வராங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறாங்க. இங்கே தானியேல் பின்வாங்காம தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே அந்த தூதனுமே அந்த செய்தியை கொண்டு வர்றதுக்காக அவருமே தொடர்ந்து விடாம போராடிட்டு இருக்காரு. கடைசியில் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கக்கூடாது. அதை தான் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்களும் கூட உங்கள் வீட்டில், ஆஃபீஸில்
உங்கள் குழந்தைங்க பற்றின விஷயத்தில், உங்கள் எதிர்காலத்தை பற்றின விஷயத்தில் இப்படி ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கிட்டு இருக்கலாம். அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனையினால் நீங்கள் தோற்று போயிருக்க தான் நினைக்கலாம், அல்லது இயேசுவே வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை ஏதாவது தவறான முடிவுகள், தற்கொலை முடிவுகள் கூட நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த முயற்சி எதுவுமே செய்யாமல் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருப்பு முனையை தேவன் தருகிறார். தானியேலுக்கு உதவி செய்த அதே தேவன் இன்று உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, சேபியன் பிரேயர் லைன் மார்ச் 8 மற்றும் 18 தேதி மதியம் 3 மணிக்கு சேபியன் இந்தியா யூடியூப் சேனல்ல உங்களுக்காக லைவ் வரப்போகுது. நாங்க உங்களோட பொருளாதார பிரச்சனையை சரி செய்யவும் உங்களுக்காகவும் ஜெபம் பண்ண போறோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவிலிருந்து ஜீவனுள்ள சாட்சி பாடல்களையும் உங்களுக்காக கொண்டு வந்தோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்ரீலங்காவிற்காகவும் அங்கே உள்ள மக்களுக்காகவும், கடினமான நேரத்தில் திருப்பு முனைக்காக காத்திருக்கவங்களுக்காகவும் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக, திருப்பு முனைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவங்க குடும்பத்திற்காக, வேலைக்காக, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக, தொழில் சம்பந்தமாக, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக எப்படிப்பட்ட கடினமான நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. அவங்களுக்கு நீங்கள் ஒரு திருப்பு முனையை தாங்க, வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. எந்த கஷ்டமான நேரத்துலையும் நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க. நீங்கள் என்றைக்கும் கைவிட மாட்டீங்க. இந்த ஞானத்தை அவங்க புரிஞ்சிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எப்போதுமே உமது கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. பலப்படுத்துங்கப்பா. அப்பா, அவங்களுக்கான வழியை நீங்கள் திறங்க கர்த்தாவே. உங்கள் கிருபை அதை நடத்தட்டும் கர்த்தாவே. அந்த திருப்பு முனையை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். அந்த கஷ்டமான சூழ்நிலை மாறி ஒரு சமாதானத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே. இந்த நேரத்திலும் ஸ்ரீலங்காவிற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாட்டு மக்களுக்கு சமாதானத்தை தாங்க. அங்கே ஆட்சி செய்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க கர்த்தாவே. அந்த நாடு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் பின்வாங்காதீங்க. எப்போல்லாம் நீங்கள் நம்ம ஜீரோவாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உடனே நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த பின்வாங்காத குணம் உங்களுக்கு வரும். அந்த பின்வாங்காத குணத்தை பெறுவதற்கு பைபிள் வசனமும் அவசியம். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. ஆண்டவர் இல்லாமல் நம்ம செய்கிற காரியம் எல்லாமே நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும். அதை தான் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதனால் நம்ம தேவன் கூட இணைந்தே செயல்படணும். அப்போ அதற்கான பலனை நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். Sialu Deo
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிரோஷிகா அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்களுக்கு எப்படி ஒரு திருப்பு முனையை தேவன் கொடுத்தார் அதையும் பார்த்தோம். பைபிள்லேருந்து தானியேலை பார்த்தோம். தானியேலுக்கு தேவன் எப்படி திருப்பு முனையை தந்தார் அதையும் பார்த்தோம். நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்யும் போது தேவன் நமக்கு திருப்பு முனையை தருகிறார். அதனால நம்ம ஜெபம் செய்யறதுல இருந்து என்னைக்குமே பின்வாங்கக்கூடாது. தொடர்ந்து ஜெபம் செய்யணும். தேவன் கூடவே நம்ம இருக்கணும். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.